என்னை இன்னைக்கு கோவை மாநகரத்துக்கு அழைத்து மரியாதை செய்து உங்கள் முன்னாடி நிறுத்தின சுக்கீசியம் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவரை மாதிரிலாம் நம்மளால் பேச முடியாது. அவருக்கு இருக்கிற விட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நம்மளுக்கு கிடையாது. அவ்வளோ தூரம் திறமையும் கிடையாது. இன்றைக்கி என்னை கூப்பிட்டு பேச சொன்னது மேரிட் கப்புள்ஸ் எப்படி அவங்க ஃபைனான்சஸை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆல்ரெடி என் டீமில் சொல்லிட்டாங்க, நீங்கள் அப்பப்போ ரொம்ப இங்கிலீஷ் பேசிடுவீங்க, அதனால் இங்கிலீஷை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த மேரேஜுங்கிறது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னா நம்மளுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அதை அவங்க ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மாதிரியும் பார்ப்பாங்க. முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டுருவாங்க, ப்ரீ நப்சுவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு முன்னாடியே எழுதிடுவாங்க. யார் யார் சொத்து யாருக்கு, நாளைக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா யார் சொத்தை எப்படி பிரிச்சுக்கிறது, அதெல்லாம் முன்னாடியே அக்ரிமெண்ட்டில் போட்டுருவாங்க. இது என் கருத்தில் தப்பு. இது மாதிரி பண்ணுறதும் சரி கிடையாது. இது அப்போ நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாங்கிறது பெட்டர். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி யூனிட்டாக இருந்தால் தான் ஒரு சொசைட்டியே வளரும், இல்லாட்டா சொசைட்டி வளராது. நான் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒன்று சொன்னேன். நான் இப்போ எனக்கு 56 வயசு. நான் அப்படி ஒரு ஸோ ஐ ஹவ் சீன் 3 இப்போ 3 ஜெனரேஷன் பார்த்துட்டேன். எங்கள் தாத்தா பார்த்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா ஜெனரேஷன் பார்த்துட்டேன், என் ஜெனரேஷன், என்னோடய நீஸ் நெவ்யூ ஜெனரேஷன் நான் பார்த்துட்டேன். இப்போ 4 தலைமுறை பார்த்துட்டேன். இவங்கள்லாம் கூட்டு குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு அப்பீல் என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லோரும் ஒரு குழந்தையோடு நிறுத்திடுறாங்க. அது ரொம்ப ப்ராப்ளம். ஜப்பான், அந்த பார்சிஸ், இப்போ சவுத் கொரியா, தாய்லாந்து, இது மாதிரி ஊர்லலாம், சைனா, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்களெலாம் ப்ராப்ளம்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம இதை ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறதில்ல. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்ப்பீங்க. இப்போவே ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இதுதான் ரீசன்னு சொல்லலை. எங்கே பார்த்தாலும் நார்த் இண்டியன்ப்பா. ஒரு ஹோட்டலில் கூட ஒரு நார்த் இண்டியன் தான் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போனாலும் ஒரு நார்த் இண்டியன் தான் அப்படின்னு பேசுகிறீங்க. இதுக்கு பல பேர் டாஸ்மேக்கை ப்ளேம் பண்ணுறீங்க, பசங்க சோம்பேறித்தனம் ஆகிட்டாங்கங்கிறீங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 6 பேர். எங்களுக்கு எல்லா உறவும் இருந்தது, இல்லாத உறவே கிடையாது. சித்தி, மாமா, அத்தை, எல்லா உறவும் இருந்தது. எங்கள் ஜெனரேஷன் வரத்துக்குள்ளே அது 2 குழந்தைங்களாகிடுச்சு. ரொம்ப ரேராக தான் 3 குழந்தைங்க. எங்கள் அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. எங்கள் அம்மா ஜெனரேஷன்லேயே 2 ஆகிடுச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர். அதுதான் இந்தியாவுக்கு பெரிய ப்ராப்ளம். இந்தியாவோட சொல்யூஷனே அதுதான். இப்போ அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகிடுச்சுன்னா, என் ஜெனரேஷனில் ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும். பாப்புலேஷனில் சயின்ஸில் ஒரு ரூல் இருக்குது, டெமோக்ராஃபிக் ரூல். ஒரு கப்பலுக்கு 2.1 சில்ட்ரன் ஆவரேஜாக இல்லைன்னா அந்த சொசைட்டி ஷ்ரிங்க் ஆகிடும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ஃபேக்ட். தமிழ் சொசைட்டியும் அது மாதிரி ஷ்ரிங்க் ஆகுது. அதனால் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, நான் குழந்தை பெற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, உங்களோட சொசைட்டியல் தர்மமே 2 குழந்தைங்க பெற்றுக்கிறது மினிமம். அப்படி இல்லைன்னா தமிழ் சொசைட்டி இன்றைக்கி ஆகாது, 100 வருஷம் 150 வருஷத்தில் காணாமல் போயிடும். இப்போ அது மாதிரி இர்ரிவர்சிபிள் டிக்ளைனில் இருக்கிறது பார்சிஸ். இந்த பார்சி டிக்ளைன் ஆனது நம்ம இந்தியாங்கிற நாட்டுக்கே ஒரு பெரிய லாஸ். ஏன்னா பார்சிஸ் மாதிரி நியாயம் தர்மம் பார்க்குறவங்க யாருமே கிடையாது. இப்போ சர்வைவ் ஆகிறது வெறும் ஹவுஸ் ஆஃப் டாட்டாஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு பல பெரிய பார்சி குடும்பங்கள் இருந்து அழிந்து எம்பையர்ஸ் போனதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். டாட்டாஸ் லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் பார்சி எம்பையர்ஸ். காட்ரேஜ்னு இன்னொரு பெரிய எம்பையர் இருக்குது. இவங்கள்லாம் எப்படின்னா ரொம்ப நியாயம் தர்மம், மற்றவங்க காசை எடுக்கவே மாட்டான், அவன் காசையும் சேர்த்து மற்றவனுக்கு கொடுத்துருவான். இதுதான் பார்சி தர்மம். இன்றைக்கி அவங்க பண்ண ஃப்ளாட்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது. பெங்களூரில், பாம்பேயில், எல்லா இடத்துலையும் பார்சி பாக் அப்படின்னே இருக்குது.
பார்சி ஜிம்கானான்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் காணும் இப்போ. ஏன்னா அவங்க பாப்புலேஷனே குறைஞ்சிட்டு போகுது. பார்சிங்களுக்கு நஷ்டம் கிடையாது, இந்தியாவுக்கு பெரும் நஷ்டம். ஒரு டாட்டா ஒரு காட்ரேஜ் இருக்கிற இடத்துல 5 டாட்டா 5 காட்ரேஜ் இருந்திருந்தால் 2 ஃப்ரீ கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக எவ்வளோ ஃப்ரீ கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். தமிழ்நாட்டில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கும் அதே ப்ராப்ளம். அதனால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறச்சையே 2 மினிமம் வேணுங்கிறத நீங்கள், அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சொசைட்டியல் தர்மமாக இருக்கணும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், பட் அது இல்லைன்னா நீங்கள் தமிழ் சொசைட்டி அழிவுக்கு நீங்களும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்கிறத தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கணும். அதை பண்ணாத விட்டுட்டு நார்த் இந்தியன் வந்துட்டான், எல்லா வேலையும் நார்த் இந்தியனே பண்ணுறான், ஒன்றா வந்துட்டான், எல்லாத்தையும் அவன் தூக்கிடுவான்னா டெஃபினட்டாக தூக்குவான். ஏன்னா உங்களுக்கு ஆட்கள் வேலைக்கு வேணும், காலியாக இருக்காது. நீங்கள் போய் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அப்பேரண்ட்டாக தெரியும். இந்த கன்னடிகார்டெலாம் இப்போ வந்து பெங்களூர் எங்களுது அப்படின்னு தகராறு பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் இங்கேயும் வந்துடும். சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கும் தமிழ்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ரூட் காசு என்னென்னா இதுதான் காசு. ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். பட் ஏன் அதை நீங்கள் ஒரு குழந்தைங்க ஆக்கிட்டீங்க அப்படி? முன்னெல்லாம் ஏன் பல குழந்தைகள் இருந்தாங்க, இப்போ ஏன் 2 குழந்தைங்கன்னா 2 காரணம். அந்த காலத்தில் மெடிக்கல் சயின்ஸுங்கிறது ரொம்ப டெவலப்டாக இருக்கல. அதனால் என்ன, இன்ஃபென்ட் மோர்ட்டாலிட்டின்னு ரொம்ப ஹையாக இருந்தது. 5 வயசுக்குள்ளே குழந்தைங்க செத்து போயிடும். எவ்வளோ பெரிய பணக்காரனா அவங்க வீட்டில் வந்து 5 வயசுக்குள்ளே குழந்தைங்க செத்து போயிடும். அதான் எவ்வளோ சர்வைவ் ஆகும்னே அவனுக்கு தெரியாது. சேஃப்டிக்காக பறத்து வச்சுக்கிறது. 2வது, அப்போல்லாம் எப்படின்னா பசங்க பிறந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசெட் மாதிரி. தொழில் வந்து நம்மளாம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி தொழில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னும் 3 பசங்க இருந்தாங்கன்னா 3 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டா கடையில் பிஸ்னஸ் பார்ப்பாங்க. ஸோ மோர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இருந்தோம். இப்போ நம்ம மாடர்ன் சொசைட்டி எப்படி மாற்றிடுச்சுன்னா குழந்தைங்கள லைபிலிட்டியாக மாற்றிடுச்சு. அதை படிக்க வைக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை எஜுகேஷன் லோன் வாங்கணும். ஸோ ஒரு குழந்தைன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிறது பிறந்ததுன்னா ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஸோ செலவு கணக்குன்னு போட்டோம். திரும்பி இந்த செட்டியார் வீட்டிலலாம் எப்படின்னா பிறந்த அன்றைக்கே கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு. ஸோ செலவு ஜாஸ்தியானோன்னு நமக்கு சேஃபாக குழந்தைங்க பெற்றுக்கிறதே நிறுத்திட்டோம். அது என்ன ஆகும்னா கேஸ்கேட் ஆகி இப்போ ஜப்பான் பார்சிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், அது பக்கம் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. முன்னெல்லாம் அமெரிக்கா மட்டும் போயிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா ஊர்லேயும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறது, அங்கேயே செட்டில் ஆகிறது ஒரு ஃபேஷன். ஸோ இது 2 காரணங்கிறது பெரிய இம்பார்ட்டண்ட்டு. சின்ஸ் நான் யங் மேரிட் கப்புள்ஸ்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால இதை முதல்ல நான் பேசணும்னு நினச்சேன். இது ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு, அதனால் பேசினேன். ஒரு கல்யாணத்துக்கு ஆனப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரேடியாக டாமினேட் பண்ணி பொண்டாட்டியோட சம்பளம் தான் என் சம்பளம், அவள் வந்து உழைச்சி கட்டணும், இவன் வாங்கி பேக்கெட்டில் போட்டு இவன் செலவு பண்ணின்னு இருப்பான். அது ஒரு குரூப்பு. 2வது குரூப்பு எப்படின்னா அவன் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்துருவான், அவன் செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பொண்ணோட ப்ராப்ளம், அந்த குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்க ப்ராப்ளம். 2மே தப்பு. ஒரு கப்புளுங்கிறது 2 பேரும் சேர்ந்து தான் ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஒரு கப்புளுக்கு அவங்களோட பணம் தான். அதுதான் அது வந்து ரொம்ப பேசாமல் இருக்கிறது தப்பு. ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பொண்ணுக்கு இப்போ ஒய்ஃபுக்கு தெரியாது, ஒய்ஃப் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மாதமும் நீங்களே உட்காந்து ஒரு பட்ஜெட்னு ஒன்று போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்து ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பட்ஜெட் பண்ணணும். உங்களோட மந்த்லி வெக்கேஷன் போகிறது, நாளைக்கு குழந்தை பிறந்தால் அதுக்கு செலவு என்ன பண்ணுறது, என்ன படிக்க வைக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட நாளைக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் முன்னெல்லாம் அரசாங்கம் 60 வயசு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் பென்ஷன் வரும். இப்போ அரசாங்கத்திலே பென்ஷன் கிடையாது. ஸோ அந்த ஐடி இது மாதிரி கேரியர்லலாம் 50-55 வயசோடு உங்கள் கேரியர் முடிஞ்சிடும். இந்த கேரியர் முடிகிற சமயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி நம்மளோட லாஞ்சிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறச்ச
1947 ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் அன் இந்தியன் 32 வயசு இருந்தது. இன்றைக்கி அது 70 வயசு ஆகிடுச்சு. இங்கே உட்காந்துன்றவங்களுக்கு 70 வயசுக்கு மேலேயே போயிருக்கும். ஏன்னா இது இன்க்ளூட்ஸ் ஆல் பீப்புள் இன் நார்த் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு ஹூ கேனாட் அஃபோர்ட் மெடிக்கல் கேர் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அப்பர் மிடில் கிளாஸ் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அது 75லேருந்து 80 ரீச் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் துணைவியாரும் அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வித்தவுட் ஏ ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். இப்போ 60 வயசுலேயே உங்கள் இன்கம் நின்றுடுச்சுன்னா கூட இன்னும் ஒரு 20 வருஷம் நீங்கள் அந்த இன்கம் இல்லாமல் இருக்கணும். கார்மெண்ட் வேலைன்னா கூட உங்களுக்கு பென்ஷன் வராது. ஸோ அன்லஸ் நீங்களே உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கலைன்னா யாரும் உங்களுக்கு உதவி பண்ணி ப்ளீஸ் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் சுயமாக பணம் சேர்த்து கையில் கொடுக்குறேன்னு உங்கள்கிட்டேருந்து எவ்வளோ சுரண்டலான்னு தான் பார்ப்போம். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்களே உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு உங்களுக்கு எது தேவைகள், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நீட்ஸுங்கிறது தேவைகள், இது இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாதுன்னு. வாண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஆசைகள், இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஆசைகள். தமிழ்நாட்டில் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும், என்னை ஒரு 4-5 வயசுலலாம் 6-7 வயசுலாம் கூட்டிகிட்டு போய் அவரை காமிச்சிருக்கேன்னு எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும். காமராஜ் இருந்தாங்க. அவன் சொந்த வீடு கூட வாங்கலை, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்து செத்தான். அந்த வீட்டை கவர்மெண்ட்டு தான் வாங்கி இன்றைக்கி ஒரு மெமோரியலாக மெட்ராஸில் திருமலைப்புள்ளை ரோட்டில் இருக்குது. அந்த ரோட்டில் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவர் செத்தும்போது அவர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, அந்த மனுஷன் கையில் காசு எவ்வளோ இருந்தது, அவர் எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டுருந்தான், எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் நீங்களே திறந்து பார்த்துடலாம். யாரும் அதை திருடி மாற்றி பண்ணுறதுக்கு ஒன்று. ஏன்னா இருந்தது 5 வேஷ்டி 5 ஜிப்பா, இருந்தது 20 ரூபா, பேங்க்கில் இருந்தது 50 ரூபா. அவர் வாழ்ந்த காலத்தில் டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், அமால்கமேஷனாக இருக்கட்டும், எந்த பெரிய கும்பனாக இருக்கட்டும், அவர் என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் பை சாய்ஸ் அப்படி இருந்தார். இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஐயங்கார் ஒரு 5 ரூபா கொண்டு வாங்கன்னா ஐயங்கார் உடனே கொண்டு வந்துடுவார். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு சொத்து இருக்குன்னா அது அவர் கிரியேட் பண்ண சொத்து தான். அது பழைக்க தெரில, அவர் தங்க பசங்களெல்லாம் ட்ரஸ்ட்டில் போட்டு வைக்கல அவர். பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனால் 4 வேஷ்டி 4 சட்டையோட 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு 10 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும். இந்த காலத்தில் இல்லை சார், அது அந்த காலம்னு சொல்லாதீங்க. அப்துல் கலாம் அப்படி தான் இருந்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ரூமில் இருந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்சதை அவர் கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுமாதிரி ரத்தன் டாட்டா ஆக்சுவலாக சொத்தெல்லாம் அவர் ட்ரஸ்ட் பேரில் வைக்காமல் அவர் பேரில் மாற்றிக்கிட்டார்னா உங்கள் இலான் மஸ்க்கு, ஜெஃப் பீசோஸோடலாம் ஜாஸ்தி பணம் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 25 கம்பெனி தான் லிஸ்ட் பண்ணியிருக்கார் அவர். 25 26. அந்த கம்பெனியோட மதிப்பு 30 லட்சம் கோடி. எவ்வளோ? 30 லட்சம் கோடி. அதில் அட்லீஸ்ட் 50% அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அட்லீஸ்ட் அதில் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி டிசிஎஸ், அது 20 லட்சம் கோடி. அதில் 72% அவர்கிட்ட இருக்குது. ஸோ என்ன தான் நீங்கள் மதிப்பு போட்டாலும் ஒரு 20 லட்சம் கோடி இருக்கும் பப்ளிக் சொத்து. இது மாதிரி ஒரு 100 கம்பெனி லிஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறான் அந்த மனுஷன். என்னால் பேர் சொல்ல முடியும், இப்படியே அடிக்கிட்டே வர முடியும். இன்னொரு 100 கம்பெனி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் கணக்கே போட முடியாது, எவ்வளோ சொத்து இருக்குங்கிறத என்னாலையும் உங்களாலையும் கணக்கு போட முடியாது. ஜம்ஷெட்பூர்னு ஒரு ஊரே அவங்களுது, திருச்சியோட 3 சைஸ் பெருசு. இதெல்லாம் எது? ஆனால் அந்த மனுஷன் இருக்கிறது ஒரு சிங்கிள் பெட்ரூமோட சிங்கிள் ஃப்ளாட், ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் தனி மேலே உட்காந்துருக்கிறான். எதுக்கு இவங்க பேரெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டு நாட் நீட் டுடே, சூன் யூ வில் செல் திங்ஸ் தட் யூ நீட். அதாவது இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பொருட்களை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை விற்கிற மாதிரி நிலைமை வந்துடும். அதுக்கு தான் இந்த மாமனிதர்கள் பேரெல்லாம் சொன்னேன். அதனால் கல்யாணம் பண்ண முதல் நாள்லேருந்து உங்களுக்கு எது தேவை, எது ஆசை
அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த தேவைகளும் ஆசைகளும் உங்கள் பட்ஜெட்டை வச்சு டிசைட் பண்ணணும். பட்ஜெட்டில் போடுறச்ச முதலையே 30% எடுத்து வச்சுருங்க. அது பின்காலத்துக்குன்னு. அதுதான் உங்கள் முதல் செலவாக இருக்கணும்.